வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நிறைவாகட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திருமணம் எதனால லேட் ஆகுது, தாமதம் ஆகுது, அந்த அமைப்புகளை பத்தி பார்ப்போம். திருமணம் எதனால லேட் ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு மேச லக்னமா வச்சுக்குவோம். பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு, இங்க செவ்வாய், 2ஆம் இடத்துல செவ்வாய், இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா திருமணம் ஆகாது. சுக்கிரன் இங்க இந்த மாதிரி அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா திருமணம் லேட் ஆகும். எதனால லேட் ஆகுதுன்னா 7ஆம் இடம் சனி, 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல ராகு, இந்த மாதிரி அமைப்புல புத்திர தோஷம் உள்ளது அப்படிங்கிற ஜாதக அமைப்புல 5ஆம் இடம் கெட்டிருக்கு, 7ஆம் இடம் கெட்டிருக்கு, 2ஆம் இடம் கெட்டிருக்கு. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா தாமத திருமணங்கள் ஆகும், தாமத திருமணங்கள் லேட் ஆகும். அதே மாதிரி சனி 8ல இருந்தாலும் இது லேட் ஆகும். அதே மாதிரி லக்னாதிபதி 8ல இருந்தாலும் திருமணம் லேட் ஆகும். அதே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் இங்க இருந்தாலும் திருமண அமைப்புகள் லேட் ஆகும். ஏன்னா லக்னாதிபதியே மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற கணக்குல திருமணம் லேட் ஆகும். ரிஷப துலாத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்காது. செவ்வாய் இருந்துச்சு, அப்படி செவ்வாய் சனிகள் தொடர்பு கொண்டாலோ இல்லது ராகு இங்க இருந்தாலோ அந்த திருமண அமைப்புகள் கெடும் அப்படின்னு ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இருந்தால் உங்கள் ஜாதகத்துல நீங்களே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புகள் இந்த மாதிரி இருந்தா நீங்களே பார்த்துக்கலாம். இதுதான் திருமண தாமதத்துக்கு உண்டான காரணங்கள். ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம அப்புறம் அடுத்தடுத்து பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நிறைவாகட்டும்.